அடுத்த கடத்துக்கு வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். தேங்க்ஸ்ங்க. நீங்கள் பண்ணுறது கரெக்டான பிஸ்னஸ். உங்கள் ஹஸ்பண்டை விட நீங்கள் சீக்கிரமாக டெவலப் ஆகிடுவீங்க. சாதாரண ஒரு டிரைவராக இருக்கிறதுல என்னங்க வளர்ச்சி இருக்க போகுது? இப்போ ஒரு 4 சீட்டு வண்டியை ஓட்டினா நாளைக்கு ஒரு 8 சீட்டு வண்டியை ஓட்டுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த தொழில் என்னங்க டெவலப்மெண்ட் இருக்க போகுது? ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பொதுவாக தான் சொன்னேன். எந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த பிஸ்னஸை தான் பண்ணணும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொன்னேன். உங்கள் பிஸ்னஸில் தான் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. முத்து எதுக்கு இனிமேல் கார்லாம் ஓட்டிக்கிட்டு? என்ன இருந்தாலும் டிரைவருங்கிற பார்வையில் தானே அவரை பார்ப்பாங்க. பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடை கூட கொடுக்க மாட்டாங்க. 50 100 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. பாவம், டிரைவரோட வாழ்க்கையெல்லாம் அப்படி தானே இருக்கும். நீங்கள் பேசாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவரையும் உங்கள் பிஸ்னஸுக்கு கொண்டு வந்துருங்க. நீங்க டிரைவரா இருந்தா முன்னேற முடியாதுன்னா கிடையாதுங்க. என் புருஷன் முதல்ல வாடகை கார் தான் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப சொந்தமா 2 கார் வச்சிருக்காரு. சீக்கிரமே அவரும் நிறைய கார் வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பிக்க தான் போறாரு. எந்த தொழிலா இருந்தாலும் அதுல வளர்ச்சி அடைய முடியும். ஒரு மனுஷனை நம்ம பாக்குற பார்வையில தாங்க இருக்கு. சரி சீதா, வேற இடத்துல டெலிவரி கொடுக்கணும், நான் வரேன். சரிக்கா. இங்க வாங்க. என்னங்க நீங்க ஏன் அப்படிலாம் சொன்னீங்க? அக்கா இப்பதான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா, அதோட மட்டும் நிறுத்திக்க வேண்டியதானே? எதுக்கு மாமா தொழிலாம் இழுக்கிறீங்க? என் மாமா டிரைவரா இருந்தா என்ன, அவர் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு. பாருங்க, நீங்க பேசினதுல அக்கா அப்செட் ஆகி போறா. ஐயோ, நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்ல சீதா.